கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே பாவிகளா? வாகன சட்டத்தை நான் ஃபாலோ பண்ணணுன்னா எனக்கு ஆக்சிடென்ட் நடக்காது, என்னை மேலே யாரும் கேஸ் ஃபைல் பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான் மேட்ரு. அப்படின்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த சட்டத்துக்கான காரணம் எங்கே இருந்து வந்துச்சுன்னு உனக்கே புரிய ஆரம்பிக்கும். முதல்ல சட்டத்தை பிடிச்சிக்கோங்க, பொழைச்சிக்குவீங்க. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே பாவிகளா? கிடையவே கிடையாது சார். நீங்கள் பாவம் செஞ்சவனா அல்லது புண்ணியவானா அப்படிங்கிறது கடவுள் இருக்காரு இல்லைங்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதாவது முதல்ல கடவுள்னா என்ன, அவர் சட்டம்னா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த இயற்கைக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டம் ஒரு மூலத்திலிருந்து வந்திருக்கிறது. அந்த மூலத்தை தான் நான் கடவுள்னு நீங்கள் வச்சுக்கலாம். அதை கடவுள்னு சொல்லலாம், இயற்கைன்னு சொல்லலாம், எதை வேணாலும் வச்சுக்க. இப்போது அந்த மூலத்திலிருந்து உருவான ஒரு சட்டம், இப்போ சமுதாயத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை போட்டவன் ஒருத்தர் இருப்பான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ சட்டத்தை போட்டவனை நான் நம்புறேன்னா இருக்கானா இல்லையாங்கிறது பாயிண்ட் இல்லை. சட்டத்தை நீ கடைப்பிடிக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. சட்டத்தை நீ கடைப்பிடிச்சன்னா நீ சுதந்திரமாக சந்தோஷமாக இந்த சமுதாயத்தில் நீ வாழ முடியும். ரோட்டில் கார் ஓட்டுறீங்களா, வாகன சட்டம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும். அதை போட்டவன் யார், அவன் இருக்கானா இல்லையாங்கிறதெல்லாம் பாயிண்ட் இல்லை. வாகன சட்டத்தை நான் ஃபாலோ பண்ணணுன்னா எனக்கு ஆக்சிடென்ட் நடக்காது, என்னை மேலே யாரும் கேஸ் ஃபைல் பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான் மேட்ரு. இந்த சமுதாயத்தில் நான் வாழ்கிறேன், சமுதாய சட்டத்தை நான் கடைப்பிடிச்சேன்னா என்னை யாரும் எதுக்க மாட்டாங்க, நான் நிம்மதியாக வாழ முடியும். ஒரு ஸ்கூலில் படிக்கிறேன், அந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்திட்டத்தை நான் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணுனா அந்த ஸ்கூலில் எனக்கு பிரச்சனை வராது, நான் நிம்மதியாக இருப்பேன், எனக்கு யாரும் தண்டனை கிடைக்காது, நான் தப்பு தண்டாக்கு போக மாட்டேன், நல்லா படித்து மார்க் வாங்கி நான் மேலே வருவேன். இவ்வளோதான் பாயிண்ட்டு. இதே போல் இயற்கைக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. சட்டத்தை போட்ட முதலாளி நான் ஏற்றுக்கணுமா வேணாமா அவசியமே இல்லை. அவன் போட்ட சட்டத்தை நீ கடைப்பிடி, நீ தப்பிச்சிருவேன், நீ புண்ணியவானா மாறிடுவேன். சட்டத்தை நீ மீறினா உன் மேலே எஃப்ஐஆர் போடுவாங்க, அதுக்குண்டான தண்டனையை நீ அனுபவிச்சே ஆகணும். இப்போ நீ பாவியாக மாறிட்ட. பாவின்னா தவறு ஒன்றும் கிடையாது, உனக்கு தண்டனை உண்டு. புண்ணியவான்னா பெரிய ஆள் கிடையாது, நீ சட்டத்தை மதிக்கிற, உனக்கு தண்டனை கிடையாது, அருள் இருக்கும். இவ்வளோதான் வித்தியாசம். கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறதுல கடவுளை நீ புரிஞ்சுட்ட அப்படின்னா சட்டமே அங்கேருந்து தான் வந்திருக்கு. அப்போது அவனை பிடிச்சிட்டன்னா சட்டம் எல்லாம் உனக்கு புரிஞ்சிடும். அப்போ நீ தப்பாக போகிறதுக்கு வழியே இல்லை. அதுக்காக கடவுளை பிடிக்க சொன்னான். நீ கடவுளை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, சட்டத்தை புரிஞ்சு நீ வாழ தெரியும் அப்படின்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த சட்டத்துக்கான காரணம் எங்கே இருந்து வந்துச்சுன்னு உனக்கே புரிய ஆரம்பிக்கும். முதல்ல சட்டத்தை பிடிச்சிக்கோங்க, பொழைச்சிக்குவீங்க. அவன் போட்ட ரூலை ஃபஸ்ட்டு என்னன்னு பாருங்கள். இதை புரிந்து கொள்வது தான் ஆன்மீகம், இதை புரிந்து கொள்வது தான் வாழ்க்கை. நீங்கள் உலகத்தை பற்றி எல்லா சட்டத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம், ஆனால் இயற்கையோட சட்டம் எப்படி வேலை செய்யுது, அது எந்த மூலத்திலிருந்து வந்தது, அவ்வளோதான் பாயிண்ட்டு. இதை புரிஞ்சிருச்சுன்னா இது எல்லாமே புரிஞ்சு.